பூரி ஜெகநாதர் கோயிலின் அதிசயமான மர்மங்களை. இந்த ஆலய உலக புகழ் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தேர் திருவிழா கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வுகள்ல ஒண்ணு. ஆனால் இந்த கோயில்ல இருக்கிற சிலை தான் இன்னும் பெரிய மர்மம். சிலையின் அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெகநாதருடைய உருவம் முழுமையில்லாத ஒரு வடிவமா இருக்கும். பெரிய பெரிய கண்கள், மூக்குத்தி, பெருசான உடல், இதெல்லாம் தான் பக்தர்களை ஆச்சரியப்பட வைக்குது. அவருடைய பரந்த கண்கள் ஒரு அர்த்தமா இருக்கும். நம்ம எல்லாம் பார்ப்பவர்கள் நம்முள்ளே உள்ள எண்ணங்களையும் அறிந்து கொள்ளும் பரந்தாமன் என்பதுக்கு தான் அந்த கண்கள். பாருங்க, இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இந்திரத்யும்னன் அப்படின்னா ஒரு மன்னன். அவர் ஜெகநாதருக்காக சிறந்த சிலை வச்சு கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதுக்காக தன்னுடைய தேச சிற்பிகள் இல்லாம நேர விஸ்வகர்மா நாயகனை தேடி போறாரு. விஸ்வகர்மா ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு நிபந்தனை சொல்றாரு. சிலை முடிக்கிற வரை யாரும் உள்ள வரக்கூடாது, வந்துட்டா வேலை நிறுத்திடுவேன்னு சொல்றாரு. மன்னன் ஒப்புக்கிறாரு. நாள் கடந்துட்டே வருது. ஒரு நாள் உளியின் சத்தமே கேட்கல. அடடா, என்னாச்சு? சிலை முடிஞ்சிருச்சா இல்ல விஸ்வகர்மா வேலை நிறுத்திட்டாரா அப்படின்னு கதவை திறக்கிறாரு மன்னன். விஸ்வகர்மா கோபப்பட்டு உடனே அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. அதனாலதான் இன்று ஜெகநாதர், பாலபத்ரர், சுபத்ரை மூவரின் சிலைகள் முழுமையில்லாத உருவம்ல தான் இருக்குது. இது மர்மமா மாறி பக்தர்களுக்கு ஆன்மீக உணர்வை ஏற்படுத்துது. அதனால இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் ஒரு கோயில மட்டும் இல்ல, ஆன்மீகமும் மர்மமும் புராணமும் கலந்த ஒரு புனித ஸ்தலம். நீங்க போயிருக்கீங்களா அல்லது போகணும் ஆசைப்படுறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி.